வங்கிகளில் நடைபெறும் அதிக அளவிலான பண பரிவர்த்தனைகளை உடனடியாக வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வங்கிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ஊடகங்களிலும் வெளிப்படும் விளம்பரங்களையும் தேர்தல் ஆணையம் கண்காணித்து வருவதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வேட்புமனு தாக்கலின் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் பற்றி மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தலைமையில் பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் 64 பேர் கலந்து கொண்டனர். தலைமை தேர்தல் ஆணைய சட்ட ஆலோசகர் வில்ஃபிரடும் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். முன்னதாக தேர்தல் முறைகேடு புகார்களை வாட்ஸ்அப் மூலம் அனுப்ப புதிய தொலைபேசி எண்களை தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி வெளியிட்டார். இதேபோல் குறுஞ்செய்தி மற்றும் புகைப்படம் வாயிலாக புகார்களை அனுப்பவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இன்றைய தேதி நம்ம 2 புதுசாக அறிவிருக்கோம். வாட்ஸ்அப்பில் புகார் கொடுக்குறதா இருந்தால் 94412345 ஒரு நம்பர் வெளியிட்டிருக்கோம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் தயவு செஞ்சு அனுப்புங்க. ஃபோன் எல்லாம் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணுறதா இருந்தால் 1950 நம்பருக்கு ஃபோன் பண்ணி புகார் பதிவு பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு மொபைல் ஆப், ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் டிஎன் எலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. அதை மொபைல் ஸ்டோர் மீன்ஸ் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனில் எலெக்ஷன் சம்பந்தமாக புகார் கொடுக்குறது, பேர் பதிவு பண்ணுறது எல்லா வசதிகளும் இருக்குது. இதனிடையே சென்னை மாநகராட்சி கட்டடத்தில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்களின் புகார்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளை தேர்தல் அலுவலர்கள் பதிவு செய்து தலைமை தேர்தல் அதிகாரிக்கு மின்னஞ்சலில் அனுப்புகின்றனர். மேலும் பறக்கும் படையினர் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் GPS கருவி மூலம் கண்காணிக்கப்படுவதாக கட்டுப்பாட்டு அறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர்.